எனக்கு செகண்ட் ஹேண்ட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சதா இல்லடா சாமி. என்னோட தலையில இருக்கிற தொப்பி, என்னோட காலில் இருக்கிற ஷூ, இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் நான் பார்த்ததே இல்லை. அப்படியே குண்டனுங்களா, இன்னைக்கு மட்டும் என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க. புது டெக்னிக்ல உங்களை போட்டு தள்ளி விடுவோம்டா. நான் இந்த கோட்ல ஜாலியா நடப்பேன். என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இது லாகர் விக் தானே? ஏய், அவன் கையில என்ன வச்சிருக்கோம்? இந்த வாட்டி என்னோட சம்பளம் வந்து குவிய போகுது. அது ரொம்ப அழகா இருக்கு. இதோட வந்துகிட்டே இருக்கு. ஓ, இன்னைக்கு என்னோட லக்கிடே தான்ப்பா. நீ எதுக்காடா இங்க வந்த? இல்ல, வாய்ப்பே இல்ல சிக்கி. நான் சொல்றது எப்ப நீ நம்பி இருக்க? என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? என்னதுடா? இதுல கைப்பிடி இருக்கு, ஒரு குச்சி நீட்டா இருக்கு, இதுல ஒரு ஊசி கூட இருக்கு. கோல். வாவ், இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்க யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. பாபு, நீ சொல்லு, இந்த காட்டுக்கு ராஜா யாரு? அது கண்டிப்பா நீங்க தான் அரசே. நீ ரொம்ப சரியா சொன்ன. அப்படின்னா இங்க இருக்க பொக்கிஷன்ல யாருக்கு சொந்தமாகும்? உங்களுக்கு தான், கண்டிப்பா உங்களுக்கு தான். அது உனக்கு கேட்டுச்சா டப்ளு? அது என்கிட்ட கூட நான் பத்திரமா பாத்துக்கிறேன். டப்ளு, இது என்கிட்ட கொடுக்கறதுனால உனக்கு ஒரு நல்ல வேலையை ராஜாங்கத்துல போட்டு கொடுக்குறேன். சிரிச்சுக்கடா தம்பி. மண்டையில கொண்டாடுறதுக்கா நீ ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? போது நிறுத்துங்க. உங்களுடைய செகண்ட் ஹேண்ட் பொருளா எனக்கு தேவையே இல்ல. இதை விட நல்ல பொருட்களா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். புராணத்துல 500 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கொடிய போர் நடந்துகிட்டு இருந்தது. அங்க இருக்கக்கூடிய தீய சக்தி வாய்ந்த மனிதன் ஒரு நிஜமான பிளாக் ஊபர் ஸ்டாஃபா வச்சிருந்தா. அது கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். சரி சரி சிக்கி, நீ இந்த பாட்டி படம் சுட்ட கதையெல்லாம் போதும். நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வாடா தம்பி, நம்ம கிளம்பலாம். என்னமோ போரெல்லாம் நடந்துச்சாமா. போடனே, போரு முருனி எத்தனை வாட்டி கதை. நீ நம்பாம போ. அது அங்கதான் இருக்கு. ஒரு நாள் அதை கண்டுபிடிச்சே தீர்வே. அவனுங்களை எனக்கு பிடிக்கல. வாய மூடு. அவனுக்கு எப்படி பேசிட்டு இருக்கானுங்க, நீ வாய மூடி நிக்கிற. அவனுங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானுங்க. ஒரு ரோஜாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அவன் கையில இருக்கிறது என் கையில இல்லைன்னா நான் உண்மை இல்லாதவன் ஆயிடுவேன். கண்டிப்பா அது எனக்கு வேணும். அந்த ஊபர் ஸ்டஃப்பை எப்படியாவது தேடி எடுக்க போறேன். அதெல்லாம் சும்மா கதை அரசே. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா. அது உண்மை. உனக்கு புரியலையா? புரியுதோ? ஒருவேளை நான் நினைச்ச மரியாதை மட்டும் என் கையில கிடைச்சதுன்னா அவங்க முழங்கால் போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். பாபு, சீக்கிரமா தேடு. சரி. அரசே, நான் ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஒருவேளை நான் தேடுறது அதுக்குள்ளதான் இருக்குமோ? தேடு. ஓகே அரசரே. அரசரே, அங்க ஒண்ணுமே இல்ல. என்னது? உள்ள போக முடியலையே. ஒருவேளை அதான் இருக்குமோ? என்னமோ கருப்பா தெரியுது. ஏ பாபு, அதுவா தான் இருக்கும். உடனே இதை எடுத்தாகணும். எவ்வளவு அழகா இருக்கு.
அரசே இங்க பாருங்களேன், இங்க ஒரு ஓட்டை தெரியுது. வா, கண்டிப்பா இதுக்குள்ள தான் அது இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை கடிச்சது விட அது கருப்பா இருக்கு. அங்க கேரட் இருக்கு. பாபு இத வா எடுத்துட்டு கிளம்பலாம். அருமையா இருக்கு. இப்ப இந்த பிளாக் ஊமன் ஸ்டஃப் என்னோடது. அரசே நம்ம உடனே இங்கிருந்து போயாகணும். பாபு என்ன எப்படி சொல்ற? எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? அண்ணா நீ சமைச்சா மட்டும் ரொம்ப நல்ல வாசனை வருது. என்ன தம்பி பப்ளுனா சும்மாவா? நான் சமையல்ல புலிடா. சரி இத கொஞ்ச நேரம் பிடிச்சிரு, நான் போய் பழம் எடுத்துட்டு வரேன். அண்ணா இந்த குச்சி எங்க இருந்து எடுத்த? பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அண்ணா இது ஒண்ணு பார்பிக்யூ பண்ற குச்சி கிடையாது, இது நான் எடுத்துட்டு வந்தது. கவலைப்படாதடா தம்பி, அதுக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ப, இந்த மீன் எல்லாம் ரொம்ப சுவையா இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, அது எல்லாமே உனக்கு தானே. ஆஹா, என்னடா இது? அதை வச்சு மீன் வறுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ வாயடிச்சு போயிட்டு இது சும்மா ட்ரைலர் தான்டா. ஒழுங்கு மரியாதையா அந்த குச்சியை என்கிட்ட கொடுத்துருக்கடா, அது என்னோடது. அடோய் காப்பாத்துங்க. எட்டி அடிச்சு போட்டு அதை தூக்கிட்டு வந்திருப்பேன். நீ அதை பாத்தியோ? கஷ்டப்பட்டு சமைச்சா இப்படிதான் தூக்கி போடுவா? அறிவில்லை உனக்கு? அது அதோட ஓனர் கிட்ட தான்டா வந்துகிட்டு இருக்கு. அந்த ஊபர் ஸ்டார் கடைசியா என் கையில கடிச்சிட்ட. நீ என்ன மாதிரி ஒரு வீரன் கிட்ட தான் இருக்கணும். அந்த பிளாக் ஊபர் ஸ்டார் அந்த சரித்திரத்துல இருந்தது என்கிட்ட இருக்கு. இப்போ என்ன உளறிட்டு இருக்கு? ஆமா, அது உன்னோடது இல்ல. சொல்லி போங்க, யாரும் என்கிட்ட வரக்கூடாது. புராணத்துல சொல்லப்பட்ட அந்த ஊபர் ஸ்டார் இப்போ அது என் கைக்கு வந்துடுச்சு. பாருங்க, அது ஒண்ணும் நீ சொல்றது கிடையாது. அது கருப்பாவும் இல்ல. ஆமா, இத நான் லோகர் கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்தேங்கறத மறந்துட்டியா? சரி இருந்துட்டு போகுது, ஆனா இது உனக்கு சொந்தமானது இல்ல, எனக்கு சொந்தமானது. இனிமே யாரும் இது பக்கத்துல வராதீங்க. சொல்றத கேளு. ஊபர் ஸ்டாஃப்னு ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை மட்டும்தான். இதை வச்சு நான் மீன் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணுத்துக்கு தான் இது உதவும். உன் கையில இருக்கிற குச்சி யார் உன்னை தூக்கி போட சொன்னா? வாய மூடு. அரசே நல்ல செய்தி, உங்களுடைய குச்சியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னாச்சு அரசே? அவ்வளவு சுலபமா உங்களை விட்டுருவான்னு நினைச்சுக்கிறானா? என்கிட்ட இருந்து இது வரைக்கும் யாரும் எதையுமே திருடுனது கிடையாதுடா. எங்களை காப்பாத்து. இப்ப 2 பேரும் டாட்டா சொல்லுங்க பாப்போம். அரசே இதை பிடிச்சிருக்க. எனக்கு காட்டு காப்பாத்து.
காப்பாத்திட்ட. என்னோட குச்சிக்கு தான் நன்றி சொல்லணும். திரும்பவும் ஃபார்முக்கு வந்துட்ட போல. அரசே நீங்க மறுபடியும் ஃபார்முக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அடே அது என்னோடதுடா. இங்க என்னதாடா நடக்குது? எல்லாம் எனக்கு தான். முதல்ல இந்த ஹனியை ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிக்கணும். சரி, இதுதான் சரியான இடம். உன்னை அப்புறமா எடுத்துக்கிறேன். முடிஞ்சது. என்ன டேய் தம்பி, ஏய் டப்ளு. என்னதுடா இது? ஓ, இது ஏதோ ஒரு பாறை. மறுபடியும் எனக்கு சாப்பிட மீன் தான் கிடைச்சது. இது ஒரு வாரமாடா சரியா சாப்பிடவே இல்லை தெரியுமா உனக்கு? இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆஹா, ஒன்ன மறந்து விட்டனே நான். உன்னைய சமைச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குமே. பிடிச்சுட்டேன். மற்றொரு செய்தி. பழைய மண்பாண்டங்களின் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் வீட்டின் அருகில் கூட இருக்கலாம். இது போன்ற விஷயங்களை நீங்கள் கண்டுபிடித்தால் மிக விரைவில் செல்வந்தராகலாம். எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுப்பா. நான் பெரிய பணக்காரனா ஆக மாட்டான். இப்பவே உன்னைய கண்டுபிடிச்சு நான் பெரிய பணக்காரன் ஆயிடுறேன். ஆமாட்டா, நான் ஒரு பெரிய பணக்காரன். பாடடா, இது ரொம்ப கஷ்டமான விஷயமோ. ஆனா இதுல ஏதாச்சும் ஒண்ணுத்தையாவது நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்புறம் என் பாஸ் கிட்ட போய் இப்போடா வேண்டான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆமாடா, இப்போ பணக்காரனாக போறேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ தள்ளி போ பட்டர்ஃப்ளை. என் வாழ்க்கையில நீ பசிக்கலன்னு சொல்லாதனால நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா தம்பி. அண்ணா, டேய் அண்ணா, நீ தொலைஞ்சு போட்டியா? என் கண்ணுக்கு தெரியல. கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாடுறா. டேய் அண்ணா, அந்த பள்ளத்துக்குள்ள என்னடா பண்ற? நீ கையை கொடு, நான் சூப்பர் பவர் வச்சு உன்னை தூக்கிடுறேன். டேய் டப்ளு, யாருக்கு இவ்வளவு பள்ளம் தோண்டி வச்சது? என் மேலேயே விழுந்துட்டடா. இது எங்கேருந்து தொடங்குது? இத்தனை பள்ளத்தை நான் பார்த்ததே இல்ல. என்னோட டிடெக்டிவ் மூலம் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா இங்க ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லுது. அங்க பாருடா, அங்க ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. எனக்காக வச்சிருக்க. ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்லையா? நான் அதை பண்ணல. போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. எங்களுக்கு கிடைச்ச க்ளூ படி நீதான் இதை பண்ணிருக்கணும். அதை நான் சாப்பிட்டேன், ஆனா நான் ஓட்ட போடல. கண்டிப்பா அந்த பழைய பானையில ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு கிடைச்சே ஆகணும். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. என்னையே சதியப்பட்டீங்களா? இந்த டம்ளர் வழியா என்ன தேடிட்டு இருக்கோம்? அவன் பேசுனது கேட்கல. அவன் ஒரு பழைய பானையை தேடிட்டு இருக்கான். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. வீட்ல இருந்து பெட்ல இருந்து போன வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டோம். நல்லது டேக்ஸ், இப்போ உன்னோட டர்ன். நீ ரெடியா? ரெடி. இவ்வளவு வேலை என்னடா தம்பி செஞ்சு சொந்து உட்காந்துட்ட? என்னால முடியல. என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் கிளம்பலாமா? உங்க 2 பேருக்கும் குட் லக். டாடா. எனக்கு என்னமோ ஞாபகம் வருது.
சரி, இது ஏதோ பாறைதான். அது ஒண்ணும் பாறை இல்ல. இன்னமும் கொஞ்சம் இடம் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். ஒருவேளை இதா இருக்குமோ? டேய் அண்ணா, நம்ம பிளான் சக்சஸ் ஆக போகுது. அது எப்படி ஆகாம இருக்கும்? come on, சீக்கிரமா வெளியே வா. சரி, முதல்ல இது லிஸ்ட்ல இருக்கான்னு பாப்போம். இது மேட்ச் ஆகலையே. கண்டிப்பா இது ஒண்ணும் பழசா இருக்காது. இத பார்க்கும்போது என்னோட கிச்சன்ல இருந்த மாதிரியே இருக்கு. வேற யாரோ மீனை தின்னுபுட்டு பிளேட்டை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது எல்லாமே என்னோட கிச்சன்ல இருந்த ஐட்டம்ஸ் ஆச்சே. அட பாவிங்களா, இதையும் தூக்கிட்டீங்களா? என்னதுடா இது? யாராச்சும் நம்மளை ஏமாத்துறாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எதுக்காக எல்லாத்தையும் ஏன் கிச்சன்ல இருந்து எடுத்திருக்காங்க? சரிடா விக்கு, அதெல்லாம் விட்டு தள்ளு. இந்த வேலையை நாம அப்புறமா பார்ப்போம். சரி, நாம இப்போ மரம் வெட்டுற வேலைக்கு போவோம். டேய் தம்பி, வாடா போலாம். ஓகே. இத எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது என்னுடையது. என்ன? நான் எடுத்து வச்சிருந்த ஹனி ஜார். இத நான் கஷ்டப்பட்டு ஒளிய வச்சிருந்தேன். எப்படி அதை கண்டுபிடிச்சான் அவன்? அப்படின்னா அது உன்னோடதாடா. அதை நான் பாறைன்னு நினைச்சேன், அதனால தாண்டா தூக்கி போட்டுட்டேன். கடைசியோட இதை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இவங்க ரெண்டு பேரா எதுக்கு இங்க ஓடி வரானுங்க? கிட்ட வந்துதான் பாருங்களாடா. அப்படியே வெட்டிடுமா வெட்டி. உன்னைய சோறு போட்டு வளர்த்ததுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா? கேட்டியடா, சோறு போட்டு வளர்த்தாராமே. வாய மூடுடா, கொடு பேசாதீங்க. இப்ப வேலை செய்ய இல்ல உன்னைய உடைச்சு போடுவான். உன்னை முதல்ல தூக்கி நான் குப்பையில போடுறேன். அந்த மாதிரி ஒரு காமெடியை நான் பார்த்ததே இல்லடா. ஐயா கிட்ட வராதடா, சும்மா ஒரு கேட்டு. தப்பிச்சுட்டோம்டா. நல்ல வேளை தப்பிச்சோம். நான் சிரிச்சதுனால கோபம் வந்துருச்சு போல. முதல்ல நான் இதை போய் சரி பண்ணிட்டு வரணும்டா. அந்த பாடம் எங்கடா போச்சு? கையில என்ன தெரியல லோகருக்கு. முதல்ல கிளம்பு. என்கிட்ட இருந்து திருடா உங்களை சும்மா விட மாட்டேன்டா. இப்போ என்ன பண்றது பாரு. அடே கப்பா, சபையா காய்ச்சி பிடிக்கிறப்பா நீ. அந்த பானையை திரும்ப குடுறா. இது என்னோட ஹனி ஜோர். போதும். உங்க ரெண்டு பேரையும் பானையை திரும்ப கொடுத்துருக்கடா. எங்கடா ஓடுறீங்க நீங்க? என்னடா பண்ணுறீங்க? பெரிய படம் பார்க்க போறேன். என்னோட ஹனி எல்லாம் வேஸ்டா போச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எனக்கு அது வேணும். என்னோட கனவெல்லாம் சுக்குடுறா உடஞ்சிடுச்சு. டேய் தம்பி, சரி அழுகிறத நிறுத்து. இந்த பானையில ஹனியை எடுத்துக்கோ. நான் கிளம்புறேன். நல்லா
பண்ணிட்டேன். என்னது இது? ஆனா இது ஹனி இல்லாம பார்க்க நல்லாவே இல்லையே. எல்லாம் போச்சு. இதை வச்சு என்ன பண்ண போறேன்?